நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். ஜனநாயகம் வருதுன்னு சொல்லிட்டீங்க. மலேசியாவில் போய் கூவுனீங்க, விளங்குதா? அப்போ ஏன் மலேசியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னு உங்கள் பாடல் இங்கே வெளியிட முடியல, மலேசியாவில் தான் போய் வெளியிட்டீங்க. ஏன்னா இங்கே அது கூட தடையாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தானே வேற சொல்லிட்டீங்க. இவ்வளோ சொல்லியும் உங்களால் ஒரே ஒரு படத்தை வெளியிட முடியல. நீங்கள் தமிழ்நாடை பாதுகாக்க போறீங்களா? இப்போ தெரிந்தா ரெட் ஜாயின் பண்ண வேலை பண்ணுதுன்னு. இது உதயநிதிக்கும் விஜய்க்கும் உள்ள பிரச்சனை. நிச்சயமா ஆட்சி மாற்றம் இருக்கணும், இல்லைன்னா மக்கள் முட்டாள். ஏன்னா ஏற்கனவே 4.5 வருஷம் முட்டாள் ஆக்கிட்டாங்க. திரும்ப நீங்கள் அவர்களுக்கே நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா உங்களை டோட்டலாக முட்டாளாக்கி உங்கள் தலையில் இந்த திருப்பதி மொட்டை அடிப்பாங்கல்ல, மொட்டை அடிச்சு நாமம் போட்டு தான் நீங்கள் இருக்கணும். அதான் நடக்க போகுது. ஒரு சராசரி மனுஷன் கூட பேசாத தகாத வார்த்தைகளை, அதுவும் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறவர் அந்த வார்த்தையை சொல்வது எவ்வளோ கேடுகட்டத்தனம். ஒரு கிறிஸ்தவ ஆலயத்திலிருந்து அவர் பேசிடுவாரா? தைரியம் இருக்குதா அவருக்கு? இவங்க மேல் முறையிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? மக்களை இவங்க பகைத்து கொள்கின்றார்கள் தான் அர்த்தம். இந்து மக்களை பகைக்கின்றாங்க, அல்ல இந்து மக்களை வெறுக்கிறாங்க. பணம் எரிக்கிறவன் அவன், இந்த ரகுபதி பணம் எரிக்கிறவன். அவன் உண்மையான மனுஷனா இருந்தா, அவன் நல்லவனா இருந்தா இந்த மாதிரி பேசுவானா? சுடுகாட்டை போய் கோயிலுக்கு நிகரா பேச முடியுமா? ஒரு நல்லவன் ஒரு மனுஷன் பேசுவானா? இவன் பணம் எரிக்கிறவனா இருப்பான். இது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இது தேர்தலுக்காக செய்கின்ற ஒரு சதி திட்டம். வெயில்ல நிக்கிறாங்க கியூல. எதுக்கு? 3000 ரூபாய் வாங்குறதுக்கு. ஆமா சார், நீலந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நான் கியூல 4-5 ரேஷன் கடையை பார்த்தேன். பெரிய கியூ நிக்குது வெயில்ல. அதுவும் வயதானவங்களாம் நிக்கிறாங்க. நீ வெயில்ல சுருண்டு விழுந்தா என்ன ஆகுது? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். சார், நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்க திமுக இந்து விரோத கட்சி, சேகர் பாபுலாம் இந்துக்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு. நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் சார் தெரிய வருது. அதுவும் எலெக்ஷன் நெருங்கி வரும்போது தான் இந்த மாதிரி ஹிந்து கோயில் இடிக்கிறதாகட்டும், அதேமாதிரி ஹிந்து கோயில்களை வச்சே சோறு திங்கிறியா வேறு ஏதாவது திங்கிறியான்னு கேட்குறதாகட்டும். அது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்டியன்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணுற மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமாக ஆட்சி மாற்றம் இருக்கணும், இல்லைன்னா மக்கள் முட்டாள். மக்கள் தான் முட்டாள். ஏன்னா ஏற்கனவே 4.5 வருஷம் முட்டாள் ஆக்கிட்டாங்க. திரும்ப நீங்கள் அவர்களுக்கே நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா உங்களை டோட்டலாக முட்டாளாக்கி உங்கள் தலையில் இந்த திருப்பதி மொட்டை அடிப்பாங்கல்ல, மொட்டை அடிச்சு நாமம் போட்டு தான் நீங்கள் இருக்கணும். அதான் நடக்க போகுது. அதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு சராசரி மனுஷன் கூட பேசாத தகாத வார்த்தைகளை, அதுவும் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறவர் அந்த வார்த்தையை சொல்வது எவ்வளோ கேடுகட்டத்தனம். ஒரு கிறிஸ்தவ ஆலயத்திலிருந்து அவர் பேசிடுவாரா? தைரியம் இருக்குதா அவருக்கு? நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லைங்க, மதுரையில் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு சில பிரச்சனைகள், யாரோ போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய படை போலீஸை வருது, சரியா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆலயத்துக்குள்ளே வராதிங்க, முடித்த பிற்பாடு என்னென்ன விசாரணை பண்ணீங்கன்னு சொல்லி தைரியமாக நான் பேசினேன். இது நான் சொல்கிற சம்பவம் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஆனால் இந்து கோயிலுக்கு, இந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர், அங்கே வருகின்றவர், அது பாஜகவாக இருக்கட்டும், அது இந்து முன்னணியாக இருக்கட்டும், அவங்க என்ன கோஷம் போட்டாங்க? அமைச்சரை வெளியே போகணுன்னு கோஷம் போடலையே. இந்து அறநிலைத்துறை ஒழியன்னு சொல்லவே இல்லையே. அவங்க சொன்ன பாரத் மாதா கே ஜெய் தானே சொன்னாங்க. ஒரு கோயிலில் அந்த வார்த்தையை சொல்கிறது தப்பே கிடையாது. அப்போது எவ்வளோ இழிவான வார்த்தையை அவங்களுக்கு எதிராக நீ பேசியிருக்கிற, நீ ஒரு அமைச்சரா? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்கணும்? உடனே அந்த அமைச்சரை வேற அமைச்சகத்துக்கு மாற்றிருக்கணும், வேற துறைக்கு மாற்றிருக்கணும். பொன்முடி அவர்கள் அப்படி தான் சார் பண்ணாங்க. பொன்முடிக்கு சொன்ன உடனே மாற்றினாங்க. அதே மாதிரி இந்து அறநிலைத்துறை அமைச்சர் என்ன பண்ண, உடனே மாற்றி இருக்கணும். இல்லை எப்பா நீயே விலகிரு, நீயே ரிசைன் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா இது தேர்தல் வரப்போகிற சமயம். 1. 2வது, இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய
ஒரு தமிழ்நாட்டில் நீ இப்படி பேசுவது ரொம்ப தவறு. மூன்றாவது, கோயிலுக்குள்ளே இந்த வார்த்தையெல்லாம் நீ பேசுவது மிக மிக தவறு. அப்போது கோயிலுடைய அந்த பரிசுத்தம், கோயிலுடைய பக்தி இல்லாத ஒரு ஆள். இப்போ இதில் தான் நான் அடிக்கடி நான் என்ன சொல்லுவேன், சேகர் பாபு வந்து இந்து கிடையாதுங்க, கிறிஸ்டியனுங்கன்னு நான் சொல்லுவேன். விளங்குதா நான் சொல்கிறது? இப்போவாது மக்கள் இதை புரிஞ்சிக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்துக்களாக இருக்கிறாங்க. மெஜாரிட்டி 80% இந்துக்கள் தான். 80% ஓட்டு போடாது, 60%ஆவது இந்துக்கள் என்ன பண்ணுங்க, என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல வரேன். நான் ஓகே சார். அதே மாதிரி நேற்று தினம் பார்த்தோம்னா நான் திருப்பூரில் வந்து ஒரு ஹிந்து கோயிலை வந்து இடிக்கிறாங்க. கேட்டோம் அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட்டோடைய நிலத்தில் வந்து நீங்கள் ஹிந்து கோயிலை வந்து விதியை மீறி கட்டியிருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டுக்கிறாங்க. பட் கேள்வி எழுப்புறீங்க எல்லாருமே என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இதை உன்னால் வந்து கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறத இடிச்சிட முடியுமா, இஸ்லாமிய மதத்தில் இடிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிறிஸ்துவ ஆலயங்கள் கட்டி இவங்களை இடிக்கப்பட்டது இடிக்காமல் வச்சிருக்கிறது எதாவது இருக்கா? இருக்குதுங்க. அதாவது கிறிஸ்தவ ஆலயத்தை அரசாங்க இடத்துல நீங்கள் கட்டியிருக்கீங்க சொல்லி இடித்தவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அவர் செய்த ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், இது வந்து கவர்மெண்ட் இடத்துக்குள்ளே இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு உங்கள் ஆலயத்துக்குன்னு சொல்லி வேற ஒரு இடத்த நான் தரேன், அந்த இடத்துல நீங்கள் ஆலயத்தை கட்டிங்கன்னு சொல்லி வேற ஒரு இடத்த கொடுத்தார். அப்படி கொடுக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்குமானால் நான் பாராட்டுவேன். ஆனால் இதே 2024 இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு 4 திருச்சபைகள் சென்னையில் உடைத்திருக்கிறாங்க, பல காரணங்கள் வைத்து. அதில் இதுவும் ஒரு காரணம். அரசாங்க இடத்துல இருக்குது, அல்லது ஓட ஒன்று வருது, இல்லை சாலை வருகின்றது என்கின்ற காரணத்தை முன்னிட்டு செய்தார்கள். ஆனால் அந்த 4 திருச்சபைகளும் வேற இடம் தரவே இல்லை. ஆனால் அந்த சிறுபான்மையின்னு சொல்லி இருக்கின்ற கிறிஸ்தவ மக்களுக்கு ஏன் அறிவு இல்லை? இதை ஒவ்வொரு பேட்டியிலும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த யூடியூப் சேனலில் நான் பேசினாலும் சரி, எல்லா பேட்டிகளிலும் இந்த 2024 4 திருச்சபை உடைச்சிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அறிவு கட்ட கிறிஸ்தவர்கள் திரும்ப திரும்ப என்ன தான் திட்டுறாங்க கமெண்ட்ல. ஏன் உங்களுக்கு அறிவு வர மாட்டுதுன்னு நான் கேட்குறேன். ஒரு திருச்சபை உடைக்கிட்டோம், உனக்கு சொர்ணம் இருக்க வேணாமா நான் கேட்குறேன். ஆனால் திரும்ப திரும்ப கொண்டு போய் அவனுக்கு தான் வாக்கு கொடுக்குற, அவனுக்கு தான் சாதகமாக நீ பேசுகிற, அவன் கூப்பிட்ற கிறிஸ்துமஸ் விழாவில் நீ போய் நிற்கிற, நீ அவனை கூப்பிட்டு கிறிஸ்துமஸ் விழா நடத்துகிற, கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதவனுக்கு கொண்டு நிறுத்துற. ஆனால் இவர்கள்லாம் இந்துக்கள். யார்? திமுக அரசில் இருக்கிற 90% இந்துக்கள் தான். ஆனால் அந்த இந்துக்களுக்கு ஏன் அறிவில்லை? அடுத்த கேள்வி மறுபடியும் நான் கேட்குறேன். என்ன இப்போ இந்துக்களுக்கு என்ன செய்திருக்கணும்? நீ கோயிலை இடி, அரசாங்க இடம் நீ சொல்கிறியா, சரி இடி. நீ என்ன செய்திருக்கணும்? வேற ஒரு இடத்த நீ கொடுக்கணும். இந்த கோயில் இங்கே இருக்க வேண்டாம், இந்த அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு இடம், அதனால் நீங்கள் வேறு இடத்துல வச்சுக்கிடுங்க. ஆனால் அடுத்து நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும். என்ன, இது இந்து நாடு நான் சொல்லலை, என் பைபிள் சொல்லுது, மறுபடியும் நான் சொல்லுவேன். எஸ்தர் 1:1 ஒரு அதிகாரம் இருக்குது, அதில் இந்து தேசத்திலிருந்து அப்படின்னு போட்டிருக்குது. அதே ஆங்கிலத்தில் இந்தியான்னு போட்டிருக்குது. அப்போ இந்தியானாலே இந்து தேசம். அப்போது இந்து தேசத்தில் இருக்கின்ற அந்த இந்து கோயில் இந்து அரசாங்கத்துக்கு கீழே அது இருக்கிறதுனால, அங்கே இருக்கிறதுனால என்ன தப்பு? இந்து அரசாங்கம் நடக்குது, இந்த அரசாங்கத்தில் தான், இந்து தேசத்தில் தான் அந்த இந்து கோயில் இருக்குது. அப்போ நீ அதை ஏன் அப்புறப்படுத்துகிற? சரி, ஒருவேளை அந்த இடத்துல ஒரு சாலை வருதுன்னு வச்சுங்க, ஒரு பெரிய ஹைவேஸ் ரோடு வருது, அதனால் இதை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம், ரொம்ப சந்தோஷம், மக்களுக்காக நீங்கள் சேவை செய்கிறீங்க, ஒரு பெரிய போக்குவரத்து இடையூறாக இருக்குது, அதனால் நீங்கள் சேவை செய்கிறீங்க, ரைட். பக்கத்தில் வேறு இடம் கொடுத்துருங்களேன். நீங்கள் என்ன செய்திருக்கணும்? இடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நாங்கள் இடிக்கலான்னு நம்ம திட்டமிட்டுருக்குறோம், இங்கே இருக்குது இடம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே போய் உங்கள் கோயிலை கட்டுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்த காண்பித்து விட்டு இந்த கோயிலை நீங்கள் இடித்திருந்தால் உங்களை நான் பாராட்டுவேன். இப்போவாது மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்துக்களுக்கு அறிவு வேண்டும். இந்த ஒருவேளை ஏப்ரல் கடைசியிலையோ மே மாதத்தில் நமக்கு தேர்தல் இருக்க போகின்றது. இப்போவாது இந்துக்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்த்து என்டிஏ கூட்டணிக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுக்கணும். இந்துக்களுக்கு எதிராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஓகே சார். பட் இருந்தாலுமே இப்போ திருப்பரங்குன்ற தீர்ப்பில் வந்து இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுகிற மாதிரி தெரிய வருது. இது மேல்முறையீடு வேற பண்ண போகிறதாகவும் முடிவு எடுத்திருக்காங்களே சார், அதை எப்படி பார்க்குறீங்க? மேல்முறையீடுட்டோம், அதாவது யாராக இருந்தாலும் மேல்முறையீடுவாங்க அப்படின்றது ஒரு 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 வழக்கம். அந்த வழக்கத்தை அவங்க செய்கிறாங்க, செய்யட்டும்.
ஆனால் மேல்முறையிடுறதுனால இவங்க யாருக்கு எதிராக இருக்கிறாங்க? மறுபடியும் இந்துக்களுக்கு தான் எதிராக இருக்கிறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். அதாவது இந்துக்கள் எப்படியோ அவங்களது தான் இடம், அவங்களது தான் அந்த திருக்கோயில், அவங்க தீபம் ஏற்ற வேண்டிய இடம்னு சொல்லி கோர்ட்டில் வாதாடி வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். இந்த இந்துக்கள் இதோட இந்த வெற்றியை நிறுத்தக்கூடாது. இந்த வெற்றி எங்கே காண்பிக்கணும்னா வாக்குகளில் காண்பிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இவங்க மேல்முறையிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? மக்களை இவங்க பகைத்து கொள்கின்றார்கள் தான் அர்த்தம். இந்து மக்களை பகைக்கின்றாங்க, அல்ல இந்து மக்களை வெறுக்கிறாங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். இந்து மக்களை வெறுக்கிறாங்க இவங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையாக எனக்கு தெரிஞ்சு மதுரையில் மக்கள் இனிமே திமுக கட்டாயம் வாக்கு கொடுக்க மாட்டாங்க. எனது மதுரையில் திருப்பரங்குன்றம் அது எவ்வளோ முக்கியம் எனக்கும் தெரியும். நான் மதுரைக்கு அடிக்கடி அதை தாண்டி தான் என் ஊருக்கு நான் போய் ஆகணும். அந்த திருப்பரங்குன்றம் வழியாகவே நான் போவேன். நான் இப்போ தான் ஹைவேஸ் ரோடு வேறு பக்கம் இருக்குது. முந்தி அந்த பக்கம் தாண்டி தான் போய் ஆகணும், என் ஊருக்கு வேறு வழி கிடையாது. அதனால் அடிக்கடி திருப்பரங்குன்றத்தில் நான் பார்க்குற வழக்கம். அதனால் மதுரை மக்கள் நிச்சயமாக சென்னையிலும் மதுரையிலும் இவங்களுக்கு வாக்கே கிடையாது நிச்சயமாக. அது உண்மை. கோவை, அடுத்தது நாகர்கோவில், கன்னியாகுமரியில் நிச்சயமாக இவங்களுக்கு கிடையாது. இந்த 3 இடத்த நான் திட்டமாக சொல்ல முடியும். சென்னை மக்கள் அறிவாளிகள், மதுரை மக்கள் அறிவாளிகள், கன்னியாகுமரி மக்கள் அறிவாளிகள். சரியா? இந்த 3 அறிவாளிகளும் சேர்ந்து இவங்களை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புவாங்க. இதில் சந்தேகமே கிடையாது. புரியுது. பட் இருந்தாலுமே வந்து அந்த திருப்பரங்குன்றத்தை தீபத்தை ஏற்றுறதை பற்றி ரகுபதி அமைச்சர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா, அதாவது சுடுகாட்டில் வந்து எரிக்கிறனா அங்கே தான் எரிக்க முடியும், ஓகேங்களா, அதே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரே சார். அதாவது தீபமும் சுடுகாட்டில் அடிக்கிற பணமும் அப்படியே ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாரே சார். பணம் எரிக்கிறவன் அவன். இது சார் இந்த ரகுபதி பணம் எரிக்கிறவன். அப்படி புரியுதுங்களா? அவன் உண்மையான மனுஷனாக இருந்தா, அவன் நல்லவனாக இருந்தா இந்த மாதிரி பேசுவானா? ஒரு ஒரு சுடுகாட்டை போய் கோயிலுக்கு நிகராக பேச முடியுமா? ஒரு நல்லவன் ஒரு மனுஷன் பேசுவானா? இவன் பணம் எரிக்கிறவனா இருப்பான். இவனாம் எப்படி மந்திரியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஒருமையில் பேச நான் ரொம்ப காரணம் என்னென்னா, எல்லாரும் சுடுகாடுக்கு போகிறோம். இப்போ நீ மாத்திரம் நான் சுடுகாடு போகாமல் நீ வேற எங்கேயாவது போயிட போறியா? உன் பணத்தை கொண்டு போய் சுடுகாட்டில் எரிக்க தான் போகிறாங்க. அப்போ சுடுகாட்டை எவ்வளோ கேவலமாக நீ பேசுகிற. அதே மாதிரி கோயிலுக்கு நீ போனதே கிடையாதா? இந்த ரகுபதி கோயிலுக்கு போனது கிடையாதா? இல்லை ரகுபதி வீட்டில் இருக்கும் கோயிலுக்கு போனது இல்லையா? இன்னும் கேடு கட்டத்தனமாக அந்த வார்த்தையை பேசுறது. அது ஒரு கோயிலை வந்து என்ன ஒரு 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 தெய்வம் இருக்கிற இடத்த, தெய்வ வழிபாட்டை, ஒரு மக்களுக்கு எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி போகிற இடத்த எவ்வளோ கொச்சப்படுத்தி ஒரு சுடுகாடை போய் நீ இணைச்சி பேசுகிறன்னா நீ மனுஷனே கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட மந்திரிகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. அதனால் மீண்டும் நான் சொல்கிறேன், மக்களுக்கு அறிவு வேணும், மக்களுக்கு அறிவு வேணும், மக்களுக்கு அறிவு வேணும். வேறு எதுவும் நான் சொல்ல நான் விரும்பலை. உங்கள் அறிவை எங்கே காட்டணும்னா வரப்போகிற தேர்தலில் உங்கள் வாக்குகள் மூலமாக தான் நீங்கள் காட்டணும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே சார். பட் இருந்தாலுமே திமுக ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார். மடிக்கணினி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த ஜெயிக்கிறதுக்கான வழி ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க? 2 விஷயத்த நான் ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் சொல்கிறத ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொல்லியிருக்கிறாங்களே தவிர இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கலை. ஆர்டர் இவங்க போட்டாலும் அங்கீகாரம் பண்ணுறது மத்திய அரசு அங்கீகாரம் பண்ணணும், கவர்னர் அங்கீகாரம் பண்ணணும். இதுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. உடனே இவங்க நினச்ச மாதிரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் உடனே கொடுத்துட முடியாது. இது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இது தேர்தலுக்காக செய்கின்ற ஒரு சதி திட்டம். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆர்டர் போட்டோம், மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கல, இல்லை கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரு, இப்படி சொல்லி மக்கள்கிட்ட இருந்து வாக்குகள் பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு காரியம். 2வது மடிக்கணி யார் செய்யல? அருமையான அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவருடைய திட்டம் இது. ஒன்றும் இவங்க கொடுக்குற திட்டம் இல்லை. அந்த திட்டத்தை இத்தனை வருஷமாக செயல்படுத்தாமல் இருந்தாங்க. இப்போ தேர்தல் சமயத்தில் இவங்க செயல்படுத்துகிறாங்க. அருமையான ஜெயலலிதா அம்மையார்கள் பெண்களுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக விசேஷமாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க, ஏழை பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்த அருமையான திட்டம் அது. அந்த லேப்டாப்பில் அந்த காலத்தில் அவங்க வச்சுருந்த மடிக்கணிலாம் நான் பார்த்துருக்கிறேன். நல்லா அருமையாக வேலை செய்துச்சு. அந்த பிள்ளைங்களாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நல்லா வேலை செய்த அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இது இவருடைய திட்டம் கிடையாது. ஆனால் இந்த 4 வருஷம் காலமாக ஒன்றுமே செய்யாமல் மீண்டும் அதை தேர்தலுக்காக அதை கொண்டு வராங்க. அது எப்போ கொடுப்பாங்க? மறுபடியும் இவங்க ஆட்சிக்கு வந்தால் தான் கொடுக்க முடியும். இப்போ இவங்க கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒன்றும் ஸ்கூல் இல்லை. இப்போ எல்லாம் பரீட்சை எழுதி முடிக்க போகிறாங்க எல்லாரும். இப்போ அதாவது
முழு ஆண்டு பரீட்சை வரப்போகின்றது. இந்த நேரத்தில் மடிக்கணி இவங்க கொடுக்கவும் முடியாது, இந்த சொல்வாங்களே தவிர கொடுக்க முடியாது. அதே மாதிரி இப்போ நான் வரும்போது கூட பார்த்தேன், நிறைய ரேஷன் கடையில் பெரிய க்யூலாம் நின்றுச்சு. இந்த மக்களுக்கு என்ன சொன்னாலும் தெரியாது, இந்த வெயிலில் நிற்கிறாங்க க்யூவில். எதுக்கு? 3000 ரூபா வாங்குறதுக்கு. ஆமாம் சார், இன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நான் க்யூவில் 4-5 ரேஷன் கடையை பார்த்தேன், பெரிய க்யூ நிற்கிது வெயிலில். அதுவும் வயதானவங்களாம் நிற்கிறாங்க. நீ வெயிலில் சுருண்டு விழுந்தா என்ன ஆகுது? நீ ஆஸ்பத்திரிக்கு போனால் 30,000 ரூபா வாங்கிடுவான். நீ வாங்க போகிறது 3000 ரூபாய். இந்த மக்களுக்கும் ஒன்றும் புரியல. நான் என்ன சொல்கிறேன், நீ நேரடியாக அக்கௌண்ட்டில் போட்டுற வேண்டியதானே. அடுத்தது உன் பணத்தை நீ கொடுக்கல, எங்கள் வீட்டு வரி பணத்தை கொடுக்குற. அடுத்து இத்தனை வருஷமாக நீ கொடுக்கல, போன வருஷம் எதுவுமே கொடுக்கல, வெறும் கரும்பும் அந்த சர்க்கரை கூட அதில் வெறும் புழு புழுத்த சர்க்கரையாக இருந்தது. மற்ற கடையில் எப்படின்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்க நான் காடை கொடுத்து அமிச்சேன், வாங்கிட்டு வாங்கம்மான்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதில் அந்த சர்க்கரையில் வெறும் புழு இருந்தது. கீழே தான் நாங்கள் கொட்டணும் அந்த சர்க்கரையை. அப்படிப்பட்ட அரசாங்கம். அதுக்கு முந்தின வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தின வருஷம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு முந்தின வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ 2000, இப்போ ஒரு 3000, 5000 தான் 5 வருஷத்தில் கொடுத்துருக்குறாங்க. விளங்குதா? இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ கணக்கு போட்டால் வருஷம் 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை 3000 ரூபாய் பெருசாக கணக்கில் எடுத்துக்கூடாது. இந்த பொங்கல் கிஃப்ட்டை 5 வருஷத்தில் 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3000 ரூபாய் சேர்த்தா அப்போது வருஷத்துக்கு 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. அதான் கணக்கு, சரியா? ஆனால் நம்ம பேரில் உள்ள ரேஷன் கடையில் அருமையான திரு அண்ணாமலை, முன்னாள் மாநில அமைச்சர், பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு ரேஷன் கார்டுலையும் பல லட்சங்கள் திருடி இருக்கிறாங்க அப்படின்னு கிளீனாக அவர் சொல்கிறார். புட்டு 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 வைக்கிறார். ஏன் அவரை கேள்வி கேட்குறது தானே, ஏன் இப்படி சொன்னேன், நீ சொன்னது தப்புன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். மிக தெளிவாக திரு அண்ணாமலை அவர்கள் அழகாக சொல்லியிருக்கின்றார். நான் பாராட்டுறேன். மக்களுக்கு தான் கொஞ்சம் மறுபடியும் அவங்க எல்லாவற்றையும் பார்த்து அவங்க செய்யணும். ஓகே சார். பட் இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக அமித்ஷா வந்திருந்தார் சார். அமித்ஷா சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து திமுக அரசு வந்து ஹிந்து விரோத அரசுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் அவர் அமித்ஷாவா இல்லை போய் பேசுகிற ஷாவா, அதாவது திமுக அரசு வந்து ஹிந்துக்களை வந்து கொண்டாடக்கூடிய அரசு அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு சார். இது எந்த விதத்தில் நியாயம்? நான் என்ன சொல்கிறேன், இப்போ அமித்ஷா வந்து இந்துக்களை கொண்டாடுறாருன்னு சொல்கிறதும் தவறு. கொண்டாட்டுமே, கொண்டாடினாலும் தவறு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அருமையான மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை, இந்துக்களை கொண்டாடாம வேற யாரை கொண்டாடுவாங்க? இது இந்து நாடு தானே, ஒரு கொண்டாட தப்பு இல்லையே. ஆனால் நீ கொண்டாட மாட்டிய, இந்துக்கள் வாக்கை வாங்கிக்கிட்டு நீ கொண்டாட மாட்டிய. நீ இந்துக்கள் வாக்கு தான் நீ வாக்குற. சிறுபான்மை வாக்குன்னு சொல்ல போட்டால் மிஞ்சி போனால் 25% தான். 25% நீ ஆட்சி நடத்த முடியாது. இன்னொரு 35% யார்ட்டு வருது? இந்துக்கள்கிட்ட தான் வருது. ஆனால் நீ கொண்டாட மாட்டிய. கோயிலெல்லாம் இடிக்கிற, கோயிலில் போய் அவதூறு பேசுகிற, கோயிலில் கேவலமாக பேசுகிற, கோயில் வந்து சுடுகாடுன்னு நீ சொல்கிற, உன் ஆட்சியாளர்கள் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா அமித்ஷா அவர்கள் நல்லது தானே செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அருமையான பாரத பிரதமர் கடந்த கிறிஸ்மஸ் விழாவில் அருமையான ஒரு திருச்சபை, கிறிஸ்தவ திருச்சபை, நம்பர் 1 திருச்சபை டெல்லியில், அங்கே போய் 2 மணி நேரம் உட்காந்துருக்கிறாரு. அவர் பாரத பிரதமர் போயிட்டு சும்மா ஒரு விசிட் அடிச்சுட்டு என்ன ஆசி கொடுங்க எனக்கு கிறிஸ்மஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷத்துல இருந்துட்டு வந்திருக்கலாமே. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அங்கே அவர் உட்கார்ந்துருக்கிறார் 2 மணி நேரம். அடுத்தது அருமையான துணை ஜனாதிபதி, அவரை RSS உடைய பிரமுகர்னு சொல்லுவாங்க, அவரை விருந்து கொடுத்திருக்கிறார். பேராயர்கள் கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் கூப்பிட்டு கிறிஸ்மஸ் விருந்து கொடுத்திருக்கிறார். அப்போ இவைகள்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, அவர்கள் வந்து எல்லா மதத்தினரையும் சரிசமமாக பார்க்குறாங்க அவங்க. ஆனால் இதை வந்து சீர்குலைக்கிறது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி ஏதாவது மக்கள் மத்தியில் ஏதாவது வீசிட வேண்டியது, வார்த்தைகளில் வீசிட்டு இந்த மாதிரி குழப்பத்தை உண்டாக்கி, உங்களுக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கிறது பிஜேபி, இந்துக்களுக்கு எதிராக இருக்குது பிஜேபி. ஏங்க கிறிஸ்தவத்துக்கும் எதிராக இருக்கிறாங்க பிஜேபின்றீங்க, இன்னும் இந்துக்களுக்கும் எதிராக இருக்கிறாங்கன்றீங்க. அப்போ யாருக்கு எதிராக இல்லை நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். அதை சொல்ல மாட்டீங்களே. ஏங்க இஸ்லாமுக்கும் எதிரின்றீங்க, கிறிஸ்தவத்துக்கும் எதிரின்றீங்க, இந்துக்களுக்கும் எதிரின்றீங்க. அப்போ யாருக்கு தான் அவங்க ஆதரவு? அதை சொல்லுங்களேன். உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருக்கிறான்னு எனக்கு தெரியும். அதாவது அருமையான உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திமுகவுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறார்.
அப்படி இல்லை என்றால் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? இந்த ஆட்சியை கலைச்சிருக்கணும். ஆட்சியை இது வரைக்கும் கலைக்காம, இப்போ வரைக்கும் கலைக்காம, நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்களே உங்களை வீட்டுக்கு அனுப்பட்டும் என்கின்ற நிலைக்கு அவர் ஈடு கொடுக்கிறாருன்னா அவரை போய் அவதூறு ஷான்னு சொல்றது உனக்கே அசிங்கமா இல்லை? அதான் நான் கேட்கணும். ஓகே சார். சார் அதே மாதிரி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சார், ஜனநாயக படத்தில் என்னதான் சார் பிரச்சனை? ஏன் சார் அதுக்கு வந்து தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்க மாட்டேன்றாங்க? பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறீங்களான்னு ஆசையாக இருந்தாங்க, கடைசி படம் வேறு விஜய் அவர்களுக்கு. ஆனால் தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு போய் அதை பண்ணி இதை பண்ணி இன்னும் பல மாதங்கள் ஆகும் போலவே சார். இதனால் இந்த அளவுக்கு தாக்குதல் ஏற்படுத்துகிறாங்க விஜய் மேலே. இன்னைக்கு காலையில் நான் எழுந்த உடனே ஒருவேளை இன்னைக்கு யாராவது நேர்காணலை நான் கூப்பிட்டா இந்த கேள்வி கேட்டால் நலமாக இருக்குமே நான் நினச்சேன். உண்மையாக நீங்கள் பாருங்கள், என் மனசில் பட்டதை நீங்கள் கேட்டுட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு தான் இவர் கட்சி ஆரம்பித்தார். விளங்குதா? இப்போ இவருடைய படங்கள் வெளி வருவதற்காக கட்சியை ஆரம்பித்தார். மக்களை போய் இவர் சந்தித்ததும் என் படம் வரப்போகுது, எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சீன் காட்டுவதற்காக தான் இத்தனையும் நடந்தது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தானே வேற சொல்லிட்டீங்க. நீங்களா சொல்லிட்டீங்க, மக்கள் சொல்கிறாங்களோ இல்லையோ, நீங்களா சொல்லிட்டீங்க. என்ன இவ்வளோ சொல்லியும் உங்களால் ஒரே ஒரு படத்தை வெளியிட முடியல. நீங்கள் வந்து தமிழ்நாடை பாதுகாக்க போகிறீங்களா? நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை பாதுகாக்க போகிறீங்களா? நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்ய போகிறீங்களா? நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்களை வகுக்க போகிறீங்களா? நீங்கள் வந்து முதலமைச்சராக உட்காந்து நாற்காலியில் உட்காந்து அமர்ந்து நான் மக்களுக்காக பேச போகிறீங்களா? உங்கள் ஒரு படத்தை உங்களால் வெளியிட முடியல. வருஷத்துக்கு வருது ஒரு படம். என்ன அந்த சென்சார்லாம் அவன் வந்து ஏதோ முடக்கி வச்சிருக்கிறான். ஏன் முடக்கி வச்சிருக்கான்? அதை போய் உங்களுக்கு கேள்வி கேட்க முடியல, அதை எதிர்த்து உங்களால் போராட முடியல. இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, மறுபடியும் கோர்ட்டுக்கு தான் நீங்கள் போய் ஆகணும், ஒரு வழி இல்லை. என்ன இப்போ பாருங்கள், ஜனநாயகம் வருதுன்னு சொல்லிட்டீங்க, மலேசியாவில் போய் கூவுனீங்க. விளங்குதா? இப்போ ஏன் மலேசியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னு? உங்கள் பாடல் இங்கே வெளியிட முடியல, மலேசியாவில் தான் போய் வெளியிட்டீங்க. ஏன்னா இங்கே அது கூட தடையாக இருந்திருக்கும். அதனால பயந்து போய் அங்கே ஓடிட்டீங்க. இப்போ மலேசியா தமிழர்களை நீங்கள் ஏமாற்றலாம், தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களை நீ ஏமாற்றவே முடியாது. அதனால தான் தம்பி ஜோசப் விஜய், நீ பேசாமல் அமைதியாக என்டிஏ கூட்டணிக்கு வந்துரு. நான் வேணா நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கிட்ட சொல்லி, கொஞ்சம் பாவங்க தம்பி, கடைசி படங்க இது, நம்ம கூட்டணியில் வந்துட்டார் அவர், கொஞ்சம் உதவி செய்யுங்க, கொஞ்சம் ஒரு படத்தை வெளியிடுங்க. அவர் தான் நமக்கு வந்துட்டார், நல்ல பையனாக நம்மக்கிட்ட வந்துட்டார், நம்ம பையன் ஆகிட்டார், இப்போ கொஞ்சம் உதவி செய்யுங்களா, நான் கட்டாயம் நான் கேட்குறேன் சார். ஆனால் இது விஜயை பார்த்து பயப்படுற மாதிரி இல்லையா? ஏன்னா ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா அது வெளியே வந்துற போது ஒரு பிரச்சனையும் இருக்குது, நடக்க போகிறது இல்லையா? திருப்பரங்குன்றத்தில் அதுதான், தீபத்தை ஏற்றிருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தால் பிரச்சனை முடிய போகுது. எதுக்காக படத்தை வந்து விஜய் பயமுறுத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்க? அப்போ விஜய் பார்த்து பயப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். பயப்படலைங்க, இதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்போது இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரச்சனை, படம் வெளியிடுறது. இப்போ தெரிந்தா ரெட் ஜாயின் பண்ண வேலை பண்ணுதுன்னு. இது உதயநிதிக்கும் நம்ம விஜய்க்கும் உள்ள பிரச்சனை. இப்போ உதயநிதி இன்னும் அழகாக மடக்கிறாரு பாருங்க, அந்த படம் வெளியே வராதபடிக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ப்ராப்ளம் தானே சார்? இல்லை, இப்போ இருந்தாலும் இங்கே லோக்கல் ஒரு இது இருக்குல்ல, லோக்கல் பாடி ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சென்சார் போர்டு தான் இது. ஒரு லோக்கல் பாடி ஒன்று இருக்கணும். இந்த லோக்கல் பாடி ஓகே சொன்னால் தான் அடுத்தது சென்ட்ரல் பாடிக்கு போகும். அது இப்போ லோக்கல் பாடியில் முடக்கிட்டாங்க இப்போ. ஸோ இப்போ இவருடைய பிரச்சனை எங்கே, யார் தான் இவரை முடக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடக்குது. அதனால தான் தம்பி விஜய் என்ன சொல்ல, என்டிஏ கூட்டணி வந்துரு தம்பி, நீ வந்துட்டா அருமையான, நான் உள்துறை அமைச்சர்கிட்ட நானே சொல்கிறேன், நம்ம பையங்கவன், நம்ம ஆளுங்கவன், நம்ம என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாருங்க, கொஞ்சம் நீங்கள் வெளியிட்டுருங்க அந்த படத்தை, நான் சொல்லுவேன். ஓகே சார். உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபரனோட பார்த்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.